நாம பேசிக்கா சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கெல்லாம் வெறும் காய்கறியும் கருவாடையும் வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க இல்லாம இந்த உலகமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களே இப்படின்னு நம்ம பொதுவா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த வாசகத்துக்கு உண்மையாவே ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் என்னன்னா சாம்சங் அப்படிங்கிற நிறுவனம் தான். இந்த வீடியோல நாம சாம்சங் நிறுவனத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு ஒரு பேர் வைப்போம். அந்த மாதிரி இந்த சாம்சங் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு காரணம், தென்கொரியா நாட்டின் தலைநகரான சியோலில் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் சாம்சங் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்காங்க. அந்த ஊர் பேரை தான் இந்த நிறுவனத்துக்கு வச்சிருக்கிறாங்க, சாம்சங் அப்படிங்கிறது. 1938 லீ பயுங் செல் அப்படிங்கிறவரால் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. இந்த நிறுவனம் எதுக்காக வேண்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, காய்கறியை விற்கிறதுக்கும் கருவாடை விற்கிறதுக்கும் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த கடை தந்த வெற்றியை தொடர்ந்து 1947 சுகர்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை கட்டமைக்கிறது. அதுக்கப்புறம் 1954 இன்றைக்கும் தென்கொரியாவில் மிகப்பெரிய ஒரு கம்பளி தொழிற்சாலை இருக்கக்கூடிய, அதாவது கம்பளினா நம்ம இதெல்லாம் சொற்றுலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இருக்கக்கூடிய தென்கொரியாவிலே இன்னைக்கும் அந்த தொழிற்சாலை தான் மிக பெருசாக இருந்துட்டு வருது, பழமையானதாகவும் இருந்துட்டு வருது. சுகர் ஃபேக்ட்ரியும் இந்த சொற்று ஃபேக்ட்ரியும் நல்லா பிஸ்னஸ் ஆகுதுங்க. அதனால இதனுடைய பிரான்ச்சை நிறைய இடத்துல கொண்டு வராது. இப்போ இது ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்ததை ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாத்திட்டாரு. இந்த மாதிரியான இவர் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் பொழுது 1960 தென்கொரிய நாட்டினுடைய ஒரு பிரதமர் வராரு, பார்க் சங் சி அப்படிங்கிறவர். இவர் என்னன்னா இவருடைய இந்த சாம்சங் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஏன் அப்படின்னா இவர் தன் நாட்டு பொருட்களை தன் நாட்டு மக்கள் தான் பயன்படுத்தணும், தன் நாட்டு மக்கள் வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டுப்பற்று கொண்ட ஒரு மனிதர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, தென்கொரியாவோட வெளிநாட்டு பொருட்களுக்கெல்லாம் தடை விதித்து இவர் தயாரிக்கப்பட்ட இந்த சாம்சங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் பொதுமக்கள் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சில ஒரு கட்டுப்பாடுகளையும் நிறைய விஷயங்களையும் அவர் கொண்டு வர்றாரு. ஸோ அதனால் சாம்சங் நிறுவனம் ஆல்ரெடி பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு. இப்போ இவருடைய ஆதரவால் சொல்லவே வேண்டாம், ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவு தராருன்னா அந்த நிறுவனம் எப்படி வளரும் அப்படிங்கிறது உங்களால் நினைச்சு பார்க்க முடியும் அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ இந்த பிரதமர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருளெல்லாம் நாம வெளியூர்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், அதையும் நீங்களே தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்சங் நிறுவனத்துக்கிட்ட சொல்றாரு. பிரதமர் சொன்னதுனால இந்த சாம்சங் நிறுவனம் என்ன பண்றாங்க, நாம எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக வேண்டி சில தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறார். அது என்னன்னா சாம்சங் எலக்ட்ரானிக் டிவைஸ் கார்பரேஷன், சாம்சங் எலக்ட்ரானிக் கார்பரேஷன், சாம்சங் செமிகண்டக்டர், சாம்சங் டெலிகம்யூனிகேஷன் கார்பரேஷன். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்களை ஆரம்பிச்சாச்சு. அப்படி இந்த நிறுவனத்தால் ஃபர்ஸ்ட் வெளிவந்த ஒரு டிவைஸ் அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நிறுவனத்தால ஃபர்ஸ்ட் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கிறது. இப்போ 1980 டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டுகளை தயாரிக்க ஆரம்பிச்சது. அதே 1980 இந்த நிறைய நிறுவனங்களை சிதறி கிடைக்கலையா, டெலிகம்யூனிகேஷன் கார்பரேஷன், சாம்சங் எலக்ட்ரானிக் டிவைஸ் கார்பரேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாமே சாம்சங் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற அந்த ஒரே நிறுவனத்துக்குள்ள இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. இப்போ 1980 தான் ஃபர்ஸ்ட் இந்த சாம்சங் நிறுவனம் அப்படிங்கிறது வெளிநாடுகளுக்கும் தன்னுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்குது. இப்படி ஏற்றுமதி பண்ணி மிகப்பெரிய அளவில் இவங்களுடைய பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. 1990 இவங்க இல்லாம இந்த வெளிநாடு மார்க்கெட் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ற அளவுக்கு இந்த நிறுவனத்தினுடைய விற்பனை அப்படிங்கிறது இருந்துட்டு வந்துச்சு. இப்போ இந்த நிறுவனம் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் இவங்க பண்ணல, இன்னொரு விஷயத்தையும் பண்றாங்க. கட்டிடத்துறையிலும் இவங்க மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க. உதாரணமா பார்த்தோன்னா இந்த பூர்ஜ் கலிஃபான்னு சொல்லுவாங்க, உலகின் மிக உயரமான கட்டிடம், அதுலெல்லாம் இவங்களுடைய கட்டிடக்கலை அப்படிங்கிறது கொஞ்சம் பங்கு பெற்றிருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, 1995 வாக்குல எல்சிடி அப்படிங்கிற டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளேயை இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறதுல இவங்க தான் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இதை ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணி
எல்சிடி அப்படின்னாலே இவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சாம்சங் நிறுவனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விற்பனை செஞ்சுட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இந்த சாம்சங் நிறுவனம் அப்படிங்கிறது பண்ணிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் அப்படிங்கிறது வந்து அரசியல், ஊடகம், கலாச்சாரம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கலந்து இதனுடைய பிஸ்னஸ்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேதியில் இந்த போட்டி அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக வேண்டி டிரேமு, ஃப்ளாஷ் மெமரி, ஆப்டிக்கல் கேஷ் டிரைவரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க வந்து உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றளவும் இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸில் இவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. அந்த நாட்டில் இல்லை, உலகத்தினுடைய மார்க்கெட்லேயே சாம்சங் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% இருந்துட்டு வருது. இப்போ இந்த சாம்சங் நிறுவனத்தினுடைய வருமானம் வந்து என்னவாக இருக்கும்? சில நாட்டோட வருமானங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் விட 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த சாம்சங் நிறுவனத்தினுடைய வருமானம் அப்படிங்கிறது. எப்படி இந்த நிறுவனத்தால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் நிறுவனமாக நாம் இப்போ பார்க்குறோம். ஒரு 10 வருஷத்தில் இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த 10 வருஷத்தில் அந்த ஃபேக்ட்ரி, அடுத்த 10 வருஷத்தில் அந்த ஃபேக்ட்ரி, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக ஆரம்பிச்சுட்டே போகிறாங்க அப்படின்னா அது தென்கொரிய நாட்டினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. காரணம் என்ன? நம் நாட்டு பொருட்களை நாம் தான் பயன்படுத்தணும், அது வெளிநாட்டு பொருட்களுடைய பயன்படுத்துவதை நம்ம வந்து குறைக்கணும், இப்படிங்கிற ஒரு கொள்கை அவங்களுக்குள்ள இருந்ததுனால வேண்டி இந்த நிறுவனம் அப்படிங்கிறது வெகு சீக்கிரமாகவே மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. ஓகேங்க, மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். அதோட பொன்ராஜ்.